இப்போ நம்ம எமோஷன்ஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, இதெல்லாம் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எமோஷன் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 100% இந்த வாழ்க்கையை நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ முடியும். ஒன்று கவலைப்படுறது. இப்போ அது சொன்ன சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு 1000 பிரச்சனை வந்துடும். அப்புறம் அவன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? சரி, ஆனால் இதுக்கு ஒரு உதாரணமாக நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கவலைப்படுறது நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மாவோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு பிடிச்ச உணவை தயாரித்து வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் குளிச்சுட்டு நல்ல டைனிங் டேபிளில் போய் உட்காடுறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க, சாப்பாடை கையில் எடுத்துட்டீங்க, ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஆள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்காது. பசிக்காது. அப்போ இவ்வளோ நேரம் இருந்த பசி அந்த துக்கமான ஒரு விஷயத்தை, ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இம்மிடியட்டாக நின்றும். அதை திரும்ப நீங்கள் சாப்பிட்டாலும் அதை டைஜஷன் பண்ணாது. ஸோ எப்போ உங்களுக்கு அந்த பசி தன்மை போயிடுச்சோ அப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னா அது ஜீரணம் ஆகாது. இப்போ இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்போ கவலையோடு இருந்து நம்ம சாப்பிட்டா அது நமக்கு அஜீரணத்தை கொடுக்கும். ஸோ நம்ம வியாதியோடைய வெரி பேஸ் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு தான்.